வணக்க நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பல்லாவர சந்தையில் இருக்க பெட் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இங்கே எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நாங்களே இங்கே வந்து எப்படி சொல்கிறதுனா சும்மா சடனாக பிளான் பண்ணி தான் வந்தோம். ஆனால் இவ்வளோ பெட் இருக்குன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பல்லாவர சந்தைக்குள்ளே வந்தோம் அப்படின்னா பெட் ஷாப்பை ரொம்பலாம் தேட வேணாம், என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். நம்ம உள்ளே வரும்போதே ஜோடி நூறு சவுண்டு கிட்டே இருந்துச்சு. நாங்களும் என்னடா ஜோடி நூறா அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே பார்க்க போனோம். ஆனால் அழகழகாக செம்மையாக இருந்துச்சு பார்க்க கிளி எல்லாமே. ஆனால் அந்த கிளி வந்து 100 ரூபா இல்லை, அது வேறு கிளி தான் 100 ரூபா போல். இருங்க அதையும் காட்டுறேன். இங்கே பிறந்து ஒரு வாரமே ஆன கிளியிலேருந்து எல்லா கிளியுமே இருக்குது. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. கேட்குறதுக்கு அந்த சவுண்டே சூப்பராக இருக்குது. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். இப்போ பிறந்த பசங்கள்லாம் உள்ளே கொண்டு வந்துருக்காங்க. இங்கே நாட்டுக்கோழி, வாத்து, அப்புறம் வான்கோழி எல்லாமே வச்சுருக்குறாங்க. இதை மொத்தமாக வாங்கிக்கலாமா, அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே குட்டி வாத்தெல்லாம் இருக்குது, நம்ம வளர்க்குறது கூட வாங்கிட்டு போகலாம் போல். எல்லாம் 100-200 அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இதுதான் நண்பர்கள், என்னால் நம்பவே முடியலை. ஏன்னா நம்ம வீட்டில் அடித்து துரத்துற எலியிலேருந்து எல்லா எலியுமே இங்கே இருக்குது. அதுவும் எப்படி இருக்குன்னா பார்க்க அழகாக இருக்குது, குட்டி அழகாக இருக்குது. இதோட பேர் வந்துட்டு 400 ரூபாலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் நான் வாங்கிட்டு போனேன் எப்படின்னா எங்கள் வீட்டில் அடிச்சேனே வெட்டி விட்ருவாங்க. இங்கே நிறைய ப்ரீடில் பூனை வச்சுருக்குறாங்க. அதுவும் பார்க்க எல்லாமே அழகாக இருக்குது. மாஸ்டர் படத்தில் ஜேடி வச்சிருக்க பூனை நினச்சி ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா தெரிஞ்சு அது வந்து அதோட தம்பி பையன் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்ன தொங்கிருச்சு? ஏய் பயப்படாதீங்க, தலைவன் முரட்டு தூக்கத்தில் இருக்கிறான். இப்போ இங்கே இருக்கிற மேக்ஸிமமான பூனை வந்து 3000-லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே முயலெல்லாம் இருக்குது நண்பர்களே. இது வந்து ஒரு ஜோடி வந்து 700 ரூபா சொன்னாங்க. ஆனால் எப்படி தப்பிச்சு ஓடாமல் இருக்கேன் இல்லை, இவ்வளோ ஓப்பனாக போட்டோம். இங்கே நிறைய மீன் கடையும் இருக்குது. அப்புறம் நிறைய வந்து சைடில் தொங்க விட்டுருந்தாங்க. அப்புறம் பாட்டில் நிறைய வச்சுருந்தாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி நாங்களும் உள்ள எட்டி பார்த்தோம். என்ன தெரிகிறது? அதில் ஃபுல்லாகவே ஃபைட்டர் ஃபிஷ்ஷாக தான் இருந்துச்சு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது வாங்கிட்டு வீட்டுக்கு போக்குள்ள உயிரை விட்டுரும். ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. அப்புறம் ஃபைட்டர் ஃபிஷ்ஷோட ப்ரைஸ் வந்து 100 ரூபா சொல்லியிருந்தாங்க ஒன்று. கடைசியாக தான் நம்ம தலைவங்களை பார்த்தோம். எல்லாம் வந்துட்டு எப்படின்னா கூண்டில் போட்டு வச்சுருக்கானுங்க. பார்க்க அழகழகாக இருக்கானுங்க. நம்ம என்ன தான் பண்ணாலும் சரி அவ்வளோ பிரிஸ்காக இருக்கிறானுங்க. அப்புறம் ஓடோஃபோன் டாக்லாம் வச்சுருந்தாங்க இங்கே. இதோட பேர்லாம் எனக்கு தெரியல. ஆனால் நமக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எனக்கு வந்து இது ஓடோஃபோன் டாக் தான். எல்லாம் அழகழகாக செம்மையாக தூங்கிட்டு இருந்தானுங்க. சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கடைக்கு போயிட்டோம். நம்ம பக்கத்து கடைக்கு வந்து பார்த்தோம். எல்லாம் செம்மையாக விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம எவ்வளோ நேரம் விளாண்டாலும் அங்கே இருக்க அண்ணன் ஒன்று சொல்ல மாட்டாங்க. என்ன நமக்கு பார்க்கும்போது வீட்டுக்கு தூக்கிட்டு போகலாம் தான் தோணுது. ஆனால் எங்கள் வீட்டில் எனக்கு சோறு போடுறதே பெருசு. இவனை தூக்கிட்டு போனேன் அப்படின்னு என்னையும் சேர்த்து வெளியே தள்ளி விட்டுருவாங்க. தலைவன் ரொம்ப நேரமாக போஸ்ட் கொடுத்துட்டே இருந்தான். ஒரு அளவுக்கு மேலே அவனுக்கே காண்டாயிருச்சு. அவனே கிளம்பி போயிட்டான். இங்கே நிறைய ப்ரீடில் டாக் வச்சிருக்காங்க. நம்ம பார்க்கறதுக்கு மட்டும் வந்தாலே போதும், கன்ஃபார்ம் வாங்கிட்டு போகிற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே அழகழகாக பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ஊர் ராஜபாளையம் குட்டியிலேருந்து எல்லா குட்டியுமே வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஒவ்வொருத்துக்கும் டிஃபர் ஆகுது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்கள் இந்த குட்டி தலைவங்களை பார்த்துட்டு ரொம்ப நேரமாக இங்கே நின்றுட்டோம். அதனால நீங்கள் வந்து ஃப்ரீ டைம் இருந்தால் கரெக்டாக பார்த்துவாங்க. இங்கே மேக்ஸிமமான ப்ரீடு வந்துட்டு 7000-லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதனால நீங்கள் நேரில் வந்து பேரம் பேசினா மட்டும்தான் முடியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம பெட் ஷாப்லேருந்து வெளியில் வந்துட்டு அடுத்து நம்ம சேர் வாங்கலாம் சொல்லி பார்த்தோம். இங்கே தான் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம அதை அடுத்து அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு போயிருங்க. நமக்கும் சந்தோஷமா இருக்கும்.